கிழ கடை நினைச்சேன், ஆனா நீங்க வைர மஞ்சள் கட்டுன்னு காட்டிட்டீங்க. பவர். சரி, அடுத்து யாரு? அண்ணா தம்பி கூட நான் வேற யாராவது விளையாடுங்க. சூப்பர் பெரியப்பா, கலக்கிட்டீங்க. தேங்க்ஸ்மா. எப்படி ஆசானே, என் மனதை காப்பாத்து. பிரதர், பக்காவா பண்ணிடு. அண்ணனுக்கு சப்போர்ட். அதெல்லாம் அப்படியா கையப்படியா? அண்ணா 1 கமான் கமான் ஆசானே, விட்டுறாத. சூப்பர் சூப்பர். ஆசானே விடாத. மூர்த்தி. அப்படியா கையப்படியா? விடாத. விடாத. டேய் என்னடா? சீக்கிரம் தப்பு பண்றானே. விட்டுறாதீங்க. அஷோ, சூப்பர் சூப்பர். ஏய் சூப்பர்ரா. என்னங்க நீங்க தோத்துட்டேன். ஏய் போன. விடுங்க, என் தம்பி தானே ஜெயிச்சா, இதுக்கு போய் எப்படி ஷாலினி பாத்தியா? அண்ணே, ஆ? நீ விட்டு தானே கொடுத்த. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், எக்ஸசைஸ்லாம் பண்றான்ல, அதான். எனக்கு தெரியாதா? ஏன் மறைக்கிற? நீ வேணும்னே தான் விட்டு கொடுத்த. ஆமா, அவனால தோல்வியை தாங்கிக்க முடியாது, அதுவும் போலீஸ் ஆக போறான். அவனுக்குள்ளேயும் ஒரு தன்னம்பிக்கை இருக்குல்ல, இந்த போட்டியினால அந்த தன்னம்பிக்கை உடைஞ்சு போறதை நான் விரும்பல. அதனால தான் நான் விட்டு கொடுத்தேன். இங்க பாரு, விட்டு கொடுத்தன்றதை விட என் தம்பியை ஜெயிக்க வச்சு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். சூப்பர்ண்ணே. இருங்க, இன்னும் போட்டி முடியல. இனிமேதான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. அடுத்து உட்கார போறது நம்ம பாஸ் நானும். சூப்பர். இல்ல பாஸ், வாங்க வாங்க. இல்ல, அவரை முடிச்சுடுங்க. அக்கா வாங்க, உட்காருங்க. நீங்க தான் ஜெயிப்பீங்க. அச்சி காலி பண்ணுங்க அவரை. எல்லாம் கை தட்டுங்க. ஏய் ஏய். கடவுளே, கையில் முன்னாடி தோத்துறக்கூடாது. ஏண்டா கயல் மனசுல இடம் பிடிக்கணும்னு பைத்தியக்கார மாதிரி நீ ஏதாவது பண்ணுவ, அதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? இப்ப பாடுறா என் ஆட்டத்தை. அண்ணா கமான் அண்ணா, எலிலண்ணா. வாங்க மாப்ள, வாங்க முடியும். சொல்லுங்க அண்ணா, சொல்லு. 1 2 ரெடி. அண்ணா விட்டுறாதீங்க. ஏய். அண்ணா அப்படிதான். அமுக்குங்க, விடாதீங்க மாப்ள.
விட்டுறாதீங்க அண்ணா. விட்டுறாதீங்க வாங்க வாங்க அப்படிதான், வாங்க. அமுக்குங்க. சூப்பர் மாம்சே எழு. சூப்பர் மாம்சே சூப்பர் சூப்பர். கலக்கிட்டீங்க ஏய் சரி சரி கையல் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். சரி. மாப்பிள்ள வாங்க. மாமா வாங்க. வாங்கக்கா. அப்படி. வாங்க. ஆ டேய் சரவணா நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டியாடா அப்படி கயல் முன்னாடி எப்படியாவது அந்த எழில ஜெயிச்சிட்டா நம்ம மேல அவளுக்கு ஒரு அது வரும்னு நினைச்சா மொத்தமா அந்த எழில் பையன் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டான். சித்தப்பா முன்னாடி அடிக்கிறான். சொல்லு சித்தப்பா. ஏண்டா மான எங்கடா இருக்கா? வேறங்க கயல் வீட்டில் தான் டேய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? பொங்கல் கொண்டாட வந்தையா. ஏலே இரும்படிக்கிற இடத்துல ஈக்க நட வேலை. புரியல. ஏ மகனே அவங்க புதுசா கல்யாணம் முடிச்சவங்க ஜாலியா பொங்கல் கொண்டாடிட்டு இருப்பாங்க. நீ எங்க குறுக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த பார் சித்தப்பு நானே கோவத்துல இருக்கேன், தயவு செய்து போனை வச்சிரு. என்ன ஒண்ணு கோவம்? அதெல்லாம் விட்டு சொல்லிட்டு இருக்க முடியுமா? முதல்ல போனை வை. ஏலே என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டல, அங்க ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல சித்தப்பு. நான் கையில எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. ஒண்ணும் இல்ல சித்தப்பா, அவளுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தேன். ஆனா அவன் அந்த எழில் வாங்கி கொடுத்த புடவை தான் கட்டியிருக்கா. நான் ஐடியாவை யூஸ் பண்ணி அந்த புடவையில பொங்கலை கொட்டி நான் வாங்கி கொடுத்த புடவையை கட்ட வைக்கலான்னு பார்த்தா கடைசியில அது டேமேஜ் பீஸ், கலர் பிடிக்கல, பழசுன்னு சொல்லி ஏன் புடவை கட்டாம அவ பெரியப்பா கொடுத்த புடவை கட்டிட்டான். ரொம்ப நல்லதுடா. இதுக்குதான் இப்படி கோவமா இருக்கியா? ஆமா சித்தப்பு, புடவையை கொடுத்துதான் இம்ப்ரெஸ் பண்ண முடியல. சரி ஏதாவது விளையாட்டு போட்டியாவது நடத்தி எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பார்த்தா அந்த எழில் கிட்ட பல பரீட்சையில நான் தோத்து போய் இப்படியே கயல் முன்னாடி 0 வாங்கிட்ட சித்தப்பா. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல சித்தப்பா, கடுப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த எழில் வேற அடிக்கடி வீட்டு பக்கம் வராத, கயல்கிட்ட பேசாதன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னைக்கா இருந்தாலும் அந்த எழில் பயல கயலோட வாழ்க்கையில இருந்து விரட்டி விட்டுட்டு கயலை என் பொண்டாட்டியாக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சும்மா டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கான். ஏ அண்ணமகனே நீ பண்றதுலாம் எனக்கு சரின்னு தோணலடா. இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? உன் மூஞ்சிலே காரி துப்பி போடுவாங்க. ஏலே அவ கல்யாணம் பண்ண பொண்ணுடா, விட்டுறா. ஏன் நீ உன்னையே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க? நான் என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன்? முத நான் தான் அவளை காதலிச்சேன். நான்